வணக்கம். வேலைக்கு போகலாம் வாங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு பெறலாம். ஏன்னா நம்ம டெய்லி அரசு வேலை தொடர்பான, அதாவது குரூப் 4, குரூப் 2, எஸ்எஸ்சி இதை தவிர்த்து அரசு தொடர்பான வேலைவாய்ப்பை பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை பெர்மனெண்ட் தான் இது. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 500 வேகன்சிஸு. ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, இன்டகிரேட்டட் டூயல் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் மினிமம் 60% மார்க்ஸ் in the aggregate of all semesters years from a university institute recognized by Government of India or its regulatory bodies or chartered accountant. So experience வரது கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 3 years as an officer in any scheduled public sector bank or scheduled private sector bank, experience in credit related. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எஸ் பிரான்ச் ஹெட் இன்சார்ஜஸ் ப்ரொஃபைல். ஸோ இதுக்கு யாருன்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் ப்ரொஃபைல் உங்களுக்கு என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஸோ இதோட சேல்ரி டீட்டெயில்ஸ், அதாவது இது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரொபேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்கேல் 2 படி உங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அண்டு பே ஸ்கேல் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரெசென்ட்டு இந்த ஸ்டார்டிங் பேசிக் பே எவ்வளோனா 64,820. ஸோ இதிலேருந்து 93,960 வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்டர்வியூ இது. ஸோ நேம் ஆஃப் டெஸ்ட், ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 20, ஸோ ரீசனிங் எபிலிட்டி 20, ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜ் 90. ஸோ டோட்டலி 150 மார்க்ஸு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே டைம் டியூரேஷன் இருக்குது. ஸோ டோட்டலி 20, 60 மினிட்ஸ். ஸோ டோட்டலி 2 ஹவர்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கப்படும். ஸோ பெனால்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ராங் கொஸ்டின் எதுவும் இது பண்ணியிருந்தீங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கெங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மேக்ஸிமம் இல்லாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை எங்கேயுமே கிடையாது, கேரளா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அந்த டீட்டெயில் தான் இது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபுல் கவர் பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஸோ மேலும் ஒரு கூடுதல் வேலைவாய்ப்பு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.